வியூவர்ஸ், நான் உங்களுக்கு கவின் அண்ட் இது நம்ம சேனல் டேஸ்டி அட்லஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு எல்லாம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன வாட்டி நல்ல வீடியோ கொடுத்த மாதிரி இப்போயும் ஒரு சூப்பர் பிளேஸுக்கு வந்துக்கிறோம். ஹோட்டல் பேர் என்னன்னா ஷேக்ஸ் அண்ட் பைட்ஸ். ஸோ இங்கே நிறையா டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய மெனூஸ் சொல்லிக்கிறாங்க. அதில் மெனூஸில் செலக்டிவாக சில டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து மெனு பார்த்து நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து செலக்டிவாக நம்ம 4 டிஷ்ஷு கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மில்க் ஷேக். இது ஷேக் பேர் என்னன்னா ரோஸ் அண்ட் ப்ரௌனி ஷேக்கு. ஓகே, இது பேர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பிஸா. அண்ட் இது வந்து 3 லேயர் கிளப் சாண்ட்விச். இது வந்து டபுள் டெக்கர் சிக்கன் பிஸா. ஸோ ஒரு டிஷ்ஷஸாக போய் நம்ம சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ தரேன் நான். வாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பீஸா சாப்பிட நினச்சிருப்பீங்களா? இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 லேயர் கிளப் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சுக்கிறேன். சரி, 3 லேயர் சூப்பரானுங்க. 3 லேயரா? வாவ். இது மேலே வந்து கார்ன் அப்ளை பண்ணிக்கிறாங்க, கார்ன் வித் மைனஸ். அண்டு கடைசி லேயர் தான் பாருங்க, இப்படி காட்டுறேன். டடாக். இந்த கடைசி லேயர் மேலே பன்னீர். சூப்பரில் ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் அண்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறாங்க கூட மைனஸ். ஸோ இதில் சாப்பிட்றலாங்க. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து இந்தமாரி ஸ்நாக்ஸ் நான் காட்ட மாட்டேங்கன்னு. ஸோ அந்தமாரி தான் அவங்களுக்கு பெரியதுக்காக இந்த சாண்ட்விச் ஒரு இது. அண்ட் இது கூட வந்து டேஸ்ட்டாக வந்து கொடுத்துறாங்க சாஸ் மாரி. சாப்பிட்றவங்களுக்கே வயிறு ஒலிக்கும் போகிறது இது பார்க்கும்போதே. ரெடி? வா, சாறு மாறாதுக்கு. மேலே இருக்கிற அந்த கார்னு, கீழே இருக்கிற அந்த பன்னீரோட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து சூப்பர் டேஸ்ட்டாக தருதுங்க. வேற லெவலாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா இவங்க இந்த கார்ன் உள்ளக்கும் போது அது மைனஸ் டேஸ்ட்டுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பன்னீரோட டேஸ்ட்டு, அதுக்கு இருக்கிற மசாலா டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. வேற லெவலுங்க. இந்த 3 லேயர் வந்து ஒரு கிளப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே டிஷ்ஷஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இது விட்டால் நான் ஃபுல்லாக காட்டுறேன். அப்புறம் கூட தெரியும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு பிரிவு ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஓகே, நம்ம சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வெஜ் பிரிவுகளுக்கு வெஜ்ஜு பிடிச்சவங்களுக்கு இந்த பிஸா ஒரு ட்ரீட்டு. ஸோ இந்த பிஸா ஸ்மெல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பிஸா. ஸோ வெறும் பன்னீரில் நீங்கள் பிஸா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இது பன்னீர் பட்டர் மசாலா பிஸா. இது பன்னீர் நம்ம பெருசாக சூப்பராக இருக்காங்க. லேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. மேலே டொமேட்டோஸு அண்ட் கேப்சிகம்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ அதே ஜூம் பண்ணுங்க, நான் ஒன்றும் லேயரை வச்சு காட்டுறேன். அண்ட் இது உள்ள வந்து பாருங்கள், அப்படியே சீஸ்னா மேலே அப்படி பண்ணி அந்த பீஸோட இது சூப்பர் மாற்றிக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். அதை அந்த பன்னீர் அந்த சாண்ட்விச் ஆட் பண்ணுற அந்த டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட் அதுமாரி எப்படியும் வந்து அந்த பன்னீர் டேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது பன்னீர் எல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. இப்போ நான் பிஸா ரெடி. சூப்பரு. அந்த சீஸோ டேஸ்ட்டு, பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமாங்க? சூப்பர் சாஃப்டாக இருக்குது. பெருசாக அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டொமேட்டோ டேஸ்ட்டு, ஆனியன்ஸு இதில் ஆட் பண்ணிக்கிற எல்லா ஒரு வெஜிடேபிள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது சூப்பர் ஃபீல் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வெஜிடேரியன் வரீங்க, அந்த பிஸா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. வேறு லெவலுங்க. இப்போ வெஜ்ஜு சாப்பிட்டு காட்டல அதேமாரி நான்வெஜ் பிரிவுகளுக்கு
பிடிச்சவங்களுக்கு இப்போ நான்வெஜ் பீஸா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பார்ப்போமா இதை. ஸோ நெக்ஸ்ட் பீஸா. ஸோ நான்வெஜ் பிடிச்சவங்களுக்கு டபுள் டெக்கர் சிக்கன் பீஸா. ஸோ ஓகே ஜூம் ஆக்சுவலி நீங்கள் கிட்ட வாங்க. இவரே ஸ்லோ மோஷன் போடுவார், நான் சும்மா ஸ்லோ மோஷன் காட்டினேன். பார்த்தீங்களா எப்படி அந்த பன்னீரில் ஒரு லேயர் மாரி இருந்ததோ அதேமாரி இந்த பீஸா சிக்கனில் லேயர் பார்ப்போமா. ஸோ இந்த பீஸாவில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா சிக்கன், கேப்சிகம் அண்டு ஆனியன். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பார்ப்போமா. சூப்பருங்க, செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, ஃப்ரை தானே பண்ணிக்கிறீங்க. சூப்பராக இருக்குது, ஃப்ரை பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப தெரியுது எனக்கு. சூப்பராக இருக்குது. இதை விட இது செம. அதனால நான் வெஜ்ஜு நல்லாலாம் சொல்ல மாட்டேன், வெஜ்ஜும் நல்லா தான் இருக்கும். எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான்வெஜ்னாலே தனி இதுதான் எனக்கு. இந்த ஹாட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட போகிறேன். ஏற்கனவே ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ இந்த ஹாட் சில்லி வேறு நான் கொட்டி சாப்பிட போகிறேன். மிஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல. முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, பன்னீரை விட சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரம் இருந்தால் கூட அந்த காரம் வந்து அவ்வளோ பெருசாக இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பெரிய ரேட்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மியான ரேட், ரொம்ப மேக்ஸிமம் ரேட்ஸ் ஆகுதுங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் ஸ்கேலில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபைனல் டச், இது சாப்பிட்டாலும் ஒரு ஜூஸோடு ஒரு மில்க் ஷேக் கூட முடிக்கணும்னு என் வீட்டில் சொல்லுவாங்க. அதேமாரி தாங்க மில்க் ஷேக்கில் முடிக்கிறேன் நான். இந்த ஷேக்கோட பேர் என்னன்னா ரோஸ் அண்ட் பவுடி ஷேக். ஸோ ஜூம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சாக்கோலாம் போட்டுக்கிறாங்க. அண்ட் அது மேலே வந்து வெளியே டாக் போஸ்ட்லாம் போட்டுருப்பாங்க போல இருக்குது. சூப்பருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் இந்த சொன்ன பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோஸ் அண்ட் ப்ரௌனி, அந்த ரோஸ் ஃப்ளேவர் தெரியுது எனக்கு. கண்டிப்பாகவே சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்லாம் சாப்பிட்டு இது குடிச்சு பாருங்களேன், இது டிஷ்ஷே அப்படியே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா சொல்கிறேன், இதையுமே நான் சாப்பிட்டு தான் சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. இது வந்து நான் ஸ்டாக் போட்டு குடித்தா கொஞ்சமாக போதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாவை குடிச்சு காட்டணும் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது. இதெல்லாம் சாப்பிடும்போது என்னப்பா அது டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு தோணும், அதுமாரி இருக்குது. இந்த டிஷ்ஷோட சாப்பிட கடைசியாக முடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரோஸ் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இந்த ப்ரௌனின்னு இருக்காங்க, அந்த ப்ரௌனி தான் மேலே இது பண்ணிக்கிறாங்க, மேலே தூவிக்கிறாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. இது தனியாக பிரிக்க முடியாதுங்க எந்த டேஸ்ட்டுமே. எல்லா டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேக்ஸ் அண்ட் பைட்ஸுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். இங்கே இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லைங்க, நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா டிஷ்ஷஸையும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் இவங்க வந்து பார்சல் பண்ணி தருவாங்க. டோர் டெலிவரி பண்ணுவீங்களா? டோர் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த டைமில் கூட பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது. லுக்குனா பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க லுக்குனா. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஷோட எண்டிங் வந்துட்டோம் இப்போ. அண்ட் இந்த ப்ரைஸஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். இந்த கடையோட அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எப்பயும் போது தாங்க, மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அதாவது முக்கியம். இப்போ எங்கே பண்ணுறீங்க எல்லோரும்? கண்டிப்பாக பண்ணுறீங்க அதையும். அண்டு உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன், உங்கள் கவின். இது நம்ம சேனல் டேஸ்டி அட்லஸ். பை பாய்.